World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்தது நமது அவையை அலங்கரிக்க நமது நட்சத்திர பேச்சாளர் உயர் திரு பாலமுருகன் அண்ணா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வைக்கின்றோம். இதோ அண்ணா அவர்களுக்கான ஒரு காணொளி. நட்சத்திரங்களின் ஆசி பெற்ற ஆளுமை கொண்ட விடிவெள்ளியின் வெற்றி நாயகரே, நட்சத்திரங்களே வானிலிருந்து இறங்கி வந்து மணிமகுடம் சூடி புகழாரம் பாடி பாக்கியங்கள் அள்ளி கொடுத்து சாம்ராஜ்யம் தந்தது ஜோதிட உலகில் தனித்துவமாய் தங்களுக்கு. தாங்களே கர்ணனை போல் உங்களுக்கு கிடைத்த பாக்கியங்களை நிகரில்லா அன்பால் பரிசளித்தீர்கள் எங்களுக்கு. நகைச்சுவையுடன் கலந்து எங்களுக்கும் புரியும் வண்ணம் எடுத்துரைக்கும் உங்களின் குணம் காட்சியளிக்கிறது குணமிகு குமரனை. பண்பில், அன்பில், கருணையில் பழகும் விதத்திலும் அனைவருக்கும் சம இடம் தரும் விதத்திலும் உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டுமே. நட்சத்திரத்தின் நவகிரக நாயகரே, உயர் திரு பாலமுருகன் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. அதாவது வேர்டிங்ஸ் இந்த ஏவியில் வர்றதெல்லாம் தாண்டி முத்துப்பாண்டியன் அவர் பாட்டு போடுறாரு பாருங்க, அது இன்னும் வேறு லெவல். கிரியேட்டிவ் ஹெட்டு வந்து ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி முத்துப்பாண்டி அவர்களுக்கு கொடுக்கலாம். சைலண்ட் கில்லர் சிறப்பு, அற்புதம், மிக அற்புதமாக நமது இப்பொழுது பாலமுருகன் ஐயா அவர்களே ஒரு சிற்றுரையாட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயனுடைய நிறுவனர் உயர் திரு சகோதரர் மணிகண்டராஜ் அவர்களே, தர்மசாஸ்திரனுடைய அனைத்து நிர்வாகிகளே, தர்மசாஸ்திரா ஒரு ட்ராக்கு, ரயில்வே ட்ராக்கில் ஒரு ட்ராக்குனாலும் இன்னொரு ட்ராக் அதை சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கும் சகோதரர் முத்துப்பாண்டி அவர்களே, எனக்கு முன்னால் பேசி நல்ல நல்ல கருத்துக்களை கொடுத்த ஜோதிட ஜாம்பவான்களே, தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயத்தினுடைய மாணவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் அனைத்து ஜோதிடத்தினுடைய செயல்பாடுகளை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இதை உங்களிடம் சேர்த்த முத்துப்பாண்டிக்கு முதலில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, காலையிலேருந்து எல்லோரும் பேசியிருந்தாங்க. சின்னது தான், எல்லாம் 3, 7, 11 இதையே தான் எல்லோரும் பேசியிருந்தாங்க. அப்போ ஜோதிடத்தில் 1, 5, 9 விட 3, 7, 11 அதற்கு திரிகோணமாக அமைகிறது சிறப்பான ஒன்று. நான் காலையில் வந்து அந்த ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போயிருந்தேன். 3, 7, 11 தொடர்புகளும் ராகு தொடர்புகளும் இருந்தால் மட்டும்தான் ஒருவர் தாலியை கட்ட முடியும். எதிர்பாராதவர் தாலியை வாங்க முடியும். அவங்க கழுத்தில் கரெக்டாக தொங்குற நேரத்தை எடுத்து பாருங்கள். ராகு 3, 7, 11 தொடர்பில் இருக்கும். அதைத்தான் எல்லாம் இந்த திருமணங்கிறாங்க. திருமணத்துக்கு பின்பு நடக்கிறது வேறு. திருமணம்ங்கிற ஒரு பொருள் இருக்குல்ல,
கோடிக்கணக்கில் செலவு பண்ணி திருமணம் பண்ணாலும் அந்த சின்ன அரைப்பொன் தாலிக்கு தான் மதிப்பு. அந்த தாலி கழுத்தில் ஏறுவதற்கு ஒரு நிமிடத்திற்கு முன்பு கூட நிகழ்வுகள் மாறலாம். ஆனால் கழுத்தில் ஏறுவதற்கு ராகு மட்டுமே துணை செய்யும். அதனால தான் அது காலபுருஷனுக்கு 3, 7, 11 முழு நட்சத்திரமாக வைத்து உள்ளார்கள். 3, 7, 11 எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. 3, 7, 11 காலபுருஷன் எடுத்து பாருங்கள். 3 என்பது எண்ணங்கள், 11, 7 என்பது உங்களுடைய கலத்திரம், 11 என்பது நிறைவேறும். அப்போ 3, 7, 11 இருந்தால்தான் உங்கள் கலத்திரம் உங்களுக்காக நிறைவேறக்கூடிய தன்மை இருக்கும். அதுவரையில் இருக்க முடியாது. ஒரு ஜாதகம் எங்கே பிறக்கிறது? அவள் தாலி கட்டி தாலி ஏறுறப்போ மட்டும்தான். அதுக்கு முன்னாடி அந்த ஜாதகத்துக்கு வேலையே இல்லை. எங்கே மன வாழ்க்கை தொடங்குகிறதோ அங்கேருந்து தான் உடனே சொல்லலாம். தாலி கட்டியும் பிரிகிறது, அதற்கு பின்னாடியும் இருக்கக்கூடியது கணவன் மனைவி இணைவு தான். உங்களுக்கு சொல்லியிருக்கு. அங்கேயும் 3, 7, 11 காமத்திரிகோணம் தான் வருது. ஆக எல்லாமே இந்த 3, 7, 11 3, 7, 11 சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ 3, 7, 11 ஒவ்வொரு ராசிக்கோ அல்லது ஒவ்வொரு லக்னத்திற்கோ என்ன செய்யும்? பொதுவாக நான் எல்லா மேடையில் ஏறணுன்னா நட்சத்திரம் தான் பேசுவேன். குமாரசாமியத்தினுடைய அகத்தியர் ஏற்றி முருகன பெருமாள் அருளிய அந்த குமாரசாமியினுடைய நட்சத்திரத்தினுடைய செயல்பாடுகள் தான் நான் இங்கே இருக்கும். ஆனால் அந்த எல்லாருமே சொல்ல கருத்துக்கள் எல்லாமே கடைசியாக பார்த்தீங்கன்னா சாரத்தில் தான் வந்து நிற்பாங்க. சாரம் சொல்லவில்லை என்றால் அந்த ஜோதிடம் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. அப்போ அந்த சாரத்தை எடுத்தே பலன் சொல்லுங்கள். பரிபூர்ணமாக கூட கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. ஜோதிட விதிகள், சூட்சம விதிகள் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, இதுதான் இருக்குதுன்னு. அந்த சூட்சம விதிகள் பெருசால ஒன்று சூட்சமனா மறைச்சி வைக்கல. நம்ம முன்னோர்கள் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க, எடுக்கிறதுல தான் பிரச்சனை. எல்லாமே கிரகங்கள் நிற்கிற வீடு, அது என்ன சாரம்? ஒன்றுக்கு ஒன்று அப்படியே பின்னல் போட்டுட்டு வந்தீங்கன்னா அழகான ஜடை கிடைக்கும், நம்மளுக்கு அழகான உருவம் கிடைக்கும். இதைத்தான் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு முறையிலும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அதனால தான் நட்சத்திரத்தை பற்றி நான் பேசலை, ஒரு பாவங்களை பற்றி இணைவுகளை பற்றி பேச போகிறேன். ஜென்ரலாக நிறைய மேடையில் நான் சொல்லியிருப்பேன். சுக்கிரன் சந்திரன் இணைவு எல்லாருமே வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. வீட்டில் பெண் பிரச்சனை, மாமியார் இப்போ இதெல்லாம் பிரச்சிருப்பாங்க. ஆனால் சுக்கிரன் சந்திரன் சேர்ந்த இணைவுகள் அது செயல்படும் காலங்களில், தசாபுத்தி காலங்களிலோ அல்லது அந்த இடத்தினுடைய கோச்சார கிரகங்களை செல்லும் பொழுது இவருக்கு தொழில் பாதிக்கும். தொழிலுக்குண்டான காரகமும் அல்ல, தொழிலுக்குண்டான பாவமும் அல்ல, தொழிலுக்குண்டான கிரகமும் அல்ல. ஆனால் இரு கிரகங்கள் சேர்க்கை எங்கே போய் முடிகிறது என்பதை நம்ம பார்க்கணும். அப்போ தான் எடுத்தோன்னே சொல்லிடணும். சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை பெற்று தசாபுத்தி நடந்து திருமணம் செய்தார், தொழிலை விட்டு விடுவான். இது கடகராசிக்கு சூப்பராக பொருந்தும். தொழிலை விட்டுட்டு தான் திருமணம் பண்ணியாடா அப்படிம்பாங்க. கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையுமே சிறப்பாக நடக்குங்கிற வார்த்தை, ஒரு ஜோதிடர் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற வார்த்தை அவனுக்கு என்ன தெளிவாக இருக்குதோ அப்போ தான் அவனுடைய செயல்பாடு இருக்கும். நல்ல ஒரு ஜோதிடராக இருப்பாங்க. சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு எனக்கு உடன்பாடுகள் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஒருவனுடைய தவறை சுட்டி காட்டும் பொழுது பேரறிஞர் என்ன சொல்லுவார், ஒருத்தனை நீ சுட்டி காட்டுறப்போ உன் கட்டை விரல் ஒன்றை நோக்கி பாய்ந்து கொண்டு இருக்கும் அப்படிம்பார். அப்போ அவனுடைய தவறை சுட்டி காமிக்கும் பொழுது தான் நம்ம ஜோதிடத்தில் வந்து அவனை நெறிப்படுத்த முடியும். தவறை சொல்லக்கூடாது அப்படின்னா யார் தான் இருக்கிறாங்க? ஒன்று சொல்லியிருக்காங்க, காலையில் வந்து எடுத்தோன்னா சொன்னாங்க, திருமண பாவத்தை பற்றி சொன்னாங்க. 6, 8, 12 இருக்கக்கூடாது எல்லாம் சொல்லிட்டாங்க. எந்த ஜாதகமும் இருக்காது. அவங்க சொன்ன ரூல்ஸில் ஜாதகமே இருக்காது. அப்படி இருந்தால் தான் திருமணம் பண்ணனா அவன் திருமணமே பண்ண முடியாது. அப்போ திருமண காலகட்டத்தில் என்ன குறைகள் இருக்கிறது அதை சுட்டி காமிங்க.
திருமணம் பண்ணினால் சந்திரன் சுக்கரன் சேர்ந்தால் தனி குடித்தனம் போயிட்டா நல்லா இருப்பான். இதைத்தான் நம்ம சொல்லணும். தவறு கிடையாது, இல்லை கெட்டால் இதை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அதை அவன்கிட்ட சுட்டி காட்டுங்க. நீங்கள் அனைவருமே ஜோதிடர். ஆனால் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய சிந்தனை செயல்களை என்னன்னாங்க தெரியுமா? சார் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன், என் யூடியூப்காரில் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவர் வழிமுறைகளோடு சொல்லியிருந்தால் அந்த இவங்களுக்கு தெரியாது, வழிமுறைகள் தெரியாது யாருக்குமே. மேச லக்னத்திற்கு செவ்வாய் எங்கே இருந்தாலும் சரி, அவர் ஒரு வீடை வாங்கி கொடுத்துருவார். வீடு, மண், மனை, பூமி. என்ன சார் 4 வெவ்வேறையா? 4 வெவ்வேறு தான். வீடு என்பது வேறு, மனை என்பது வேறு, மண் என்பது வேறு, வீடு இடம் என்பது வேறு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகள் இருக்கிறது. வீடு என்பது குடும்பமாக இருக்கக்கூடியது, மனை என்பது மனைவியுடன் வாழ்வது, நிலம் என்பது தரிசாக இருப்பது. இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? ஜோதிடத்தில் பெருமையாக சொல்லிட்டு போயிடலாம். எடுத்த கம்சங்கிறத இதுக்கு வேண்டியதில்லை. ஒரே நிமிஷம் மீறி போனால் ஒரு 2 நிமிடம் தான் அதை ஆனால் இது பண்ணணும். அதை விட்டுட்டு வாங்கி வச்சு சார் நான் அனலைஸ் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், நேரத்தை கடத்தலாமே ஒழிய அதை அனலைஸ் பார்த்த உடனே சொல்லக்கூடிய ஒரு திறமை ஜோதிடருக்கு என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் ஜோதிடம் கரெக்டாக இருக்கும். ஜோதிடர்கள் எப்படியே இருந்துட்டு போகிறாங்க. ஏன்னா முரண்பாடுகள் வந்து ஜோதிடத்துறைகள் மட்டுமல்ல, எல்லா துறைகளும் இருக்கிறது. எல்லா துறைகளும் காலை இழுத்து ஒருவர் முன்னேறுகிறார் என்றால் அவரை காலை இழுத்து பின்னுக்கு தள்ளக்கூடிய எல்லாருமே இருக்கிறாங்க. ஜோதிடத்தில் ஏன் அப்படி என்றால் முதலீடு இல்லாத ஒரு தொழில் ஜோதிடமே. அதனால தான் போகிறாங்க. அப்போ முதலீடு இல்லைன்னு அவன் முன்னுக்கு போகிறான், நாம் பண்ணாடி அவனை இழுத்துட்டு நம்மளை சார்ந்து இருக்கிறான், நமக்கு தெரிஞ்ச எல்லாம் இருக்கான், நமக்கு சமமாக இருக்கிறான், அவனை முன்னுக்கு விடக்கூடாது. எனக்கு அப்படி அல்ல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டாங்க சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் எல்லாத்தையும். இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? ஒரு ஸ்டார் அந்தஸ்து போயிட்டேன் நான், போதும், ஜோதிடத்தில் நிறைவுபட்டுட்டேன் நான். இனி அதற்கான வழிகாட்டுதல் தான் எனக்கு வேணும். யாருக்கு பார்க்குறேன் எப்படிங்கிற ஒரு பிச்சைக்காரனுக்கும் பார்க்குறேன், ஒரு உயர்ந்தவரையும் பார்த்துட்டேன். அதனால் எனக்கு ஜோதிடங்கிறது எல்லாமே சமமாயிடுச்சு. அதனால் என்னென்னா போதும், நீங்கள் இந்த மாதிரி போதும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது லிமிட்டாக வைங்க. நான் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லியிருக்கிறேன், ஜோதிட நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் திருமணத்துக்கு இந்த விதி சொல்கிறதும் அதே தான், ஜோதிடத்துக்கு சொல்கிற விதி அதே தான். உங்கள் 2ஆம் பாவம் கெட்டு போய் தான் ஒவ்வொருத்தரும் உட்காந்துருக்குறீங்க, யாராக இருந்தாலும் சரி. இதை யாராச்சும் மறுத்து சொல்லணும்னா யாருனாலையும் முடியாது. ஏன்னா 2ஆம் பாவம் கெட்டு போய் தான் ஜோதிடர் ஆக முடியும். இப்போ இந்த மாதிரி கரெக்டான விதிகள் எடுங்க. சார் ஜோதிடர், நான் ஜோதிடர், எங்கேயோ ஒரு 2ஆம் பாவத்தை கெடுத்து இருக்கு, 12 இருக்குது சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவன் 12ல் 2 கெட்டு போயிருக்கும். சரியாக ஜோதிடர் வாழ்க்கை கொண்டு போக முடியாது. அதுக்கு தான் நம்ம என்னென்னா உடல்நிலை பாருங்கள், உடல்நிலை பாருங்கள்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அது 8ஆம் பாவம் தொடர்போடு வந்துடும். 2ஆம் பாவம் ஒவ்வொரு ஜோதிடக்காரரும் பாருங்கள் உடல்நிலை கெடுத்து தான் உட்காந்துருக்காங்க. யாரும் சார் என்ன ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. அதைத்தான் நம்ம என்னன்னா இதை 3, 11, 7 என்பது இயற்கையானது. ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் லக்னம் பாவம் 7ஆம் பாவம் இயற்கையான பாவமே. அப்போ 3, 11 என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு லக்னத்துக்கும் கிடைக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கும். நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னு சொல்லுங்க, இயற்கையில் ஒரு நட்சத்திரத்தை பிறந்தானா அவன் மாதிரி நல்லா இருக்குமா, அவ்வளோ அருமையாக இருப்பான். ஆனால் அந்த நட்சத்திரத்தினுடைய 3, 7, 11 அவரை வேறு மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம். அயனா ராகு. அதனால தான் 1, 5, 9, 3, 7, 11, 4, 8, 12 3ஆக பிரிச்சிருக்கிறோமில்ல. இந்த காம திரிகோணம் இலையில் இருக்கக்கூடியது தான் நம்ம கையில் எடுத்துக்கணும். 1, 5, 9 என்றைக்குமே நல்லா இருக்கும். 1, 5 நான் மறுபடியும் சொல்கிறேன், 1, 5, 9 சுப கிரகங்கள் யாருக்கேனும் இருந்தால் எல்லாரும் சொல்லுவாங்க சூப்பராக இருக்குன்னு. அவன் மனிதத்தன்மைக்கு வாழ்வதே இல்லை, தேவையில்லாத ஒருத்தன்.
1 சுபகிரகங்கள், ஆனால் சுபர் வீட்டிலையும் இருக்கணும், அதுதான் சிறப்பு. 1, 5, 9 சுபகிரகங்கள் வந்து சுபர் வீட்டிலையும் இருக்கணும். ஏன்னா எல்லாமே அவனுக்கு கிடைச்சிருது, வாழ்ந்து அவனுக்கு பிரயோஜனமே இல்லை. எதிர் நீச்சல் போட்டக்கூடியவன் தான் மனிதன். சார் 1, 5 1 சுபகிரகங்கள் இருக்குது, எங்கேயாச்சும் சிக்க விடும், அடுத்த திரிகோண பாவம். வாழ்வதற்கு எல்லாமே கிடைக்கும், எல்லாமே இருக்கும். என்னையே உதாரணமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் என்னை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் இது பண்ணுறீங்க. 1, 5, 9 சுபகிரகமே சுபர் வீடு. அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாமே கிடைச்சிருச்சு. நான் பாட்டில் என் மனம் போல போக்கில் போயிட்டுருப்பேன். அது மனிதத்தன்மைக்கு ஒத்து வராது. அவனை கூப்பிட்டு ஜோசியம் சொன்னீங்கன்னா ஜோசியம் இருக்காது. பண்ணி தான் பாருங்களேன். அப்போ 1, 5, 9 விட 3, 7, 11 எடுத்துக்கோங்க. அப்போ 3, 7, 11 சிறப்பாகவும், ஏன்னா நான் சப்ஜெக்டை முதல் கொடுத்துட்டு தான் என்ன நடக்குதுன்னு நான் சொல்ல முடியும். இதைத்தான் நம்ம என்னென்னா, இரு கிரக சேர்க்கை ஒரு மனிதனுக்கு என்னவாக நடக்கும், எந்த பாவத்தில் இருக்கிறது, இதைத்தான் நம்ம கையில் எடுக்கணும். அது சிறப்பாக இருக்கக்கூடிய 1, 5, 9 எடுக்கலாம், 3, 7, 11 எடுக்கலாம், 4, 8, 12 எடுக்கலாம். ஆனால் யோகமாக இருக்கக்கூடிய அந்த 3, 7, 11 இதை கையில் எடுத்து, ஏன்னா இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நான் நிறைய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரத்தை விட இதை சொல்லுவதற்கு தான் சிறப்பு. ஏன்னா நட்சத்திரம் வந்து சொல்லி எவ்வளோ வேணாலும் சொல்லியாச்சு. 27 நட்சத்திரம், 27 தாராபலன் நினைவு சொல்லிவிட்டு இன்னும் செய்யணும். இப்போ எல்லாமே அதுதான் பண்ணுறாங்க. கோயிலுக்கு போனால் அது எதுக்கு நான் அப்படி சொன்னேன்னு எனக்கே தெரியல, எதுக்கு நான் அப்படி சொன்னேன்னு எனக்கும் தெரியல. இன்றைக்கும் பாருங்கள், இந்த பொருள் எடுத்து இந்த பொருளுக்கு போனால் முடியாது, நடக்காது. இது நான் இப்போ சொல்லலை, எனக்கு இதே பள்ளிப்பாளையத்தில் எனக்கு குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. பரணி நட்சத்திரத்துக்காரன் நெல்லிக்காய் சாப்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு போனான்னா விபத்து நடக்கணும். இந்த மாதிரி இப்போ தாராபலன் சொல்லி என்னாச்சுன்னா தன்னுடைய வாழ்க்கை முறையை நிறைய பேர் மாற்றிட்டாங்க. செயல்படுத்தக்கூடியதை கூட செயல்படுத்த முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஆனால் கால நேர வர்த்தமானம் உண்டு, அதையும் நாம் கையில் எடுத்துக்கணும். அப்போ அந்த மாதிரி வர்த்தமானம் கூட கையில் எடுத்துக்கூடிய அந்த 3, 7, 11 உங்களுக்கு ஒவ்வொரு லக்னத்திற்கும் அல்லது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நீங்கள் ஜோதிடராக இருக்கும் பொழுது துவக்க புள்ளி லக்னமாக இருக்க வேண்டும். ஒரு காலகட்டத்துக்கு சிறந்த ஜோதிடர் ஆகிட்டிங்கன்னா அங்கே சந்திரனைத்தான் எடுக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் நட்சத்திரமாக அங்கே மினுகுவார். அப்போ நாளாக இன்னமும் நட்சத்திரம் பாவத்தை அடிப்படையில் வச்சுங்கிறது கிடையாது, நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து தான் இன்றைக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கும் இங்கன்னு கிடையாது, பரிபூர்ணமானு கிடையாது. நிறைய உங்களுக்காக நான் வகுப்பும் எடுத்துருக்கிறேன், வகுப்பில் இருக்கும் கூட இன்னமும் அந்த ஒரு சில ஃபார்முலாவை பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க, பயன்படுத்தி நான் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. சார் இதை சொன்னேன், செஞ்சுட்டேன், நல்லா இருந்தது. அது ஒரு குருநாதருக்கு ஒரு பெருமை தான் இருக்குது. அப்போ 12 உங்கள் பிரகாரமே வருவோம். 12 லக்னத்திற்கு 3, 11 என்னவாக இருக்கும்? 3, 11 என்ன? ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடும் 3, 11 யாருக்காக இருந்தாலும் சரி. அப்போ 3, 11 மேச லக்னத்துக்கு யார் வருவாங்க? 3, 11 மேச லக்னத்துக்கு புதனும் சனியும் வருவாங்க. அப்போ மேச லக்னத்துக்கு பாருங்கள், எல்லாரும் பாருங்கள், 3, 11 சனியும் புதனாக வருகிறது. நீங்கள் எடுத்து பாருங்கள், மேச லக்கணத்துக்கு புதன் திசையோ சனி திசையோ வரும் காலங்களில் தொழில் மூலம் மிகப்பெரிய அச்சீவ் பண்ணுவான். தொழில் மூலம் வருமானத்தை எடுத்துகிட்டு இருப்போம். எப்படி வருமானம் வருதுங்கிறது தெரியாது, ஆனால் தொழிலிருந்து தான் வருமானம் வருது. அந்த தொழில் எப்படி பண்ணுற தெரியாது. ஏன்னா அந்த மேச லக்னத்துக்கு 11 பாதகாதிபதியாக வரும். அதனால் தொழில் பண்ணுறதுக்கு வராது, ஆனால் தசாபதி காலங்களில் வருமானம் வந்துடும். அதுதான் அந்த பாவத்தை சொல்லியிருக்குது. அடுத்து பெருவன்னா நிறைய சொல்லலாம், அதில் கொஞ்சம் முடிச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் விளக்கங்கள் கொடுக்குறேன். ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, 3 சந்திரன், 11 குரு, ரெண்டுமே எனிமி பிளானட்ஸ் தான். ஆனால் குரு திசையோ
சந்திர திசையில் அவங்களுக்கு இருந்தாங்கன்னா அவர்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு வெளிநாடு தொடர்போடு தான் இருப்பாங்க. ரிஷப லக்னத்துக்காரருக்கு குரு திசையோ சந்திர திசையோ வந்து வெளிநாடு தொடர்பை ஏற்படுத்திடும். அல்லது வெளிநாட்டுக்காரன் தான். இப்போ எனக்கெல்லாம் வந்து அந்த திசையில் வந்து வெளிநாட்டுக்காரன் தான் ஜோசியம் பார்த்தான், இங்கே யாருமே பார்க்கல. அப்போ ரிஷப லக்னத்திற்கு யோகாதிபதி யார்? 3-11 அவங்க தான் கொடுப்பாங்க. எளிமையாக இருந்தாலும் அவங்க தான் கொடுப்பாங்க. அவன் தலைவிதி கொண்டாந்து கொடுத்துட்டு தான் போகணும். அதே மாதிரி தான் மிதுன லக்னத்துக்கு 3 கூடிய சூரியன், 11 கூடிய சுக்கிரன். மிதுன லக்னத்துக்கு 3 கூடியது சூரியன், 11 கூடியது செவ்வாய். ஆனால் பாருங்கள், லக்னம் மிதுன லக்னம். செவ்வாய் திசையோ சூரிய திசையோ வரும் காலங்களில் சிறப்பாக சகோதரன் மூலமாக ஒரு மிகப்பெரிய அச்சு எடுப்பான். தன்னுடைய சொத்தை வந்து பிரிப்பாங்க. சகோதரன் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், நீ வச்சுக்கோ. சகோதரனால் ஒரு நன்மையை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த மிதுன லக்னத்திற்கு இந்த 3-11க்குரிய சூரியனும் செவ்வாயும் திசை நடத்தும் காலங்களில். அடுத்தது கடக லக்னம், சிறப்பான ஒன்று. கடக லக்னத்துக்கு 3 கூடியது புதன், 11 கூடியது சுக்கிரன். என்றைக்குமே கடக லக்னத்துக்கு புதன் திசையோ சுக்கிர திசையோ நடைபெறும் காதலில் அவர்களுக்கு பாருங்கள் காதல் திருமணம் நடக்கும். ஏன்னா இதுக்கு வயதும் முக்கியம். அந்த 24லேருந்து 27 வரலும் நான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லியிருக்கேன். இப்போ நடுவில் இன்னொரு சின்ன டிப்ஸு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஜோதிடர் நாங்களே எதையுமே பார்க்க மாட்டோம். ஜோதிட கைக்கு வந்துச்சுன்னா அவங்க என்ன நட்சத்திரம், என்ன திசை கூட பார்க்க மாட்டோம். என்ன நட்சத்திரம், வயது. இப்போ எடுத்துக்க 2 காலங்களில் மனப்படமாக வச்சுக்கோங்க. 2 1967, 73, 78, 81, 83, 89, 91, 92, 96, 2000, அதாவது 99, 2000 பகுதி, 2002, 2006, 2012, 2018, 2022 இன்றைய காலங்கள் 2026. இதை மனப்படமாக வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் வந்துருச்சுன்னா கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையோடு தான் உள்ளே வருவாங்க. அல்லது சார் எனக்கு அது முடியல, அடுத்தது வரும். ஜென்ரலாகவே ஏன்னா திருமணம் நான் முதல்ல சொல்லியிருக்கேன், திருமணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கைன்னு. 32, 38, 42, 46, 48, 52, 58 அல்லது 59 காலங்கள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் யாருக்காக இருந்தாலும் ஒரு பிரச்சனை வரும். அப்போ இந்த 2 நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு தசாபுத்தி எடுத்தீங்கன்னா போதும், இன்னும் பிரச்சனைன்னு சொல்லிடலாம். ஏன்னா 24 திருமண பிரச்சனையோடு தான் வருவான். 36 திருமணம் தான். 36, 38 நீங்கள் வந்துருச்சுன்னு வைங்க, அவங்களுக்கு அந்த தசா மட்டும் பாருங்கள். தசா வச்சு சொன்னீங்கன்னா திருமண பிரச்சனை மட்டும்தான் அங்கே இருக்கும். அப்போ அவனை எளிதில் சொல்லிடலாம். 2 வருடமாக ஒரு ஜமீன் பரம்பரை இப்போ தான் இறந்தார், சுக்கம்பட்டி ஜமீன் சொல்லிட்டு அவங்களுடைய சகோதரி குடும்பம் 38 வயசில் வந்து எங்களை திருமணம் ஆகி கேட்டாங்க. 2 வருஷமாக பண்ண, அம்மா வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு காலையில் ஏன்னா நேற்றுக்கே குறித்து கொடுக்குறேன்னா கொடுக்க முடியல. இன்றைக்கி காலையில் அவங்களுக்கு திருமண தேதியை குறித்து விட்டு தான் நான் இங்கே வந்தேன். 38வது வயதில் ஒரு பெண் ஜாதகத்திற்கு, கேட்டை நட்சத்திரத்துக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் 3, 7, 11 சம்மந்தப்படாத, ராகு சம்மந்தப்படாத திருமணம் நடக்காது. அப்படியே ஒவ்வொன்றா போட்டு வந்தேன். 38 இருக்குது, வேறு வழி இல்லாமல் கொஞ்ச நாள் பொறுத்துருங்க. இன்னொன்று நடக்கக்கூடியது கேட்டையில் பிறந்த ஆயிலையும் கேட்டை ரேவதி புதன். அந்த புதன் மட்டும் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. என்றைக்கும் புதன் திருப்பி போடுறது, திரும்பி வர்றது.
யாருக்கேன்னு இந்த புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஒரு பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு வைங்க, எதுவுமே பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்தீங்களா அப்படிம்பாங்க. கேளுங்க, ஆமாங்க அப்படின்னா அந்த ஜாதகமே உங்களுக்கு திரும்பி வரும். அது அந்த ஜாதகமே கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாதகம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. சார் நான் 20 ஜாதகத்துக்கு மேலே பார்த்துட்டேன், ஆயிரம் கேட்ட ரேவதினாவே போன ஜாதகம் தான் திரும்பி வரும். ஏன்னா அதுக்கு பேர் யூட்டன் பேர். அப்போ யூட்டன் ஆகி தான் வரும். அப்போ யூட்டன் ஆகி வரப்போ நீங்கள் இதே மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன், ஆயிரத்தில் நிறையாவே சொல்லியிருக்கேன். ஆயிரத்தில் கேட்டு பாருங்கள், யூட்டன் தான் உங்களுக்கு இருக்கும். ஒன்றும் வேணாம், ஜட்ஜி பண்ணி பிறந்து போகிறீங்க, நீங்கள் சொந்தமாக வண்டியோ எந்த வண்டி 2 வீலராக இருந்தாலும் சரி, இந்த ஆயிரம் கேட்ட நட்சத்திரத்துக்காரை எடுத்துகிட்டு பாருங்கள், போய் எங்கேயாச்சும் யூட்டர்ன் பண்ணி தான் நீங்கள் வெளியே இடத்த விட்டு வெளியே போகணும். இல்லை சார் நான் இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னாங்கன்னா, இங்கே எங்கே பார்த்தாலும் யூட்டர்ன் தான் இருக்குது அப்படின்னா, அப்படி இல்லை கிராமத்து பக்கம் போங்க சார், போயிட்டே இருப்பாங்க, சார் மறந்து விட்டோம் கொஞ்சம் திருப்புங்க அப்படிம்பாங்க. அப்போ அவங்க யூட்டர்ன் எங்கேயோ இருக்கா, அதுதான் உங்களுக்கு. இதை சொல்லிட்டு வந்தீங்கன்னா போதும். நீங்கள் சின்ன சின்ன விஷயந்தான், இது நட்சத்திரத்தில் மட்டும்தான் கிடைக்கும், பெருசாலாம் கிடைக்காது. ஓகே, இப்போ சப்ஜெக்ட் வருவோம். சிம்ம லக்கணத்துக்கு 3 கூடையது யார்? சிம்ம லக்கணத்திற்கு 3ஆம் அதிபதி சுக்கிரன், 11ஆம் அதிபதி புதன். அப்போ அந்த தசாபுத்தி காலங்களில் இவர்களுக்கு திருமணமும் கைகூடும், யோகம் கிடைக்கும். அப்போ என்ன யோகங்கிறத எடுத்து கொடுங்க. அந்த கிரக இணைவுகள் தான் நம்மளுக்கு முக்கியம். அப்போ 2 இதுவுமே சேர்ந்துருந்தால் அது யோக ஜாதகம். சொல்லுவாங்களே யோக ஜாதகம்னா என்னன்னு யாரையும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சார் இது யோக ஜாதகம் எடுத்து நீங்களே சொல்கிறீங்களா, இத்தனை பேர் சொல்கிறீங்களா சார் இது யோக ஜாதகம், எப்படி சொல்ல முடியும் உங்களால்? 3, 7, 11 சிறப்பாக இருந்தால் அது யோக ஜாதகம் தான். எடுத்தோன்னு சொல்லுங்க இது யோக ஜாதகம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேறு, இது சொல்லி பாருங்கள், எல்லாம் கிடைக்கும் சார் உங்களுக்கு, இந்த தசாபதியில் கிடைக்கும். நீங்கள் அது நடக்கும், அந்த காலகட்டத்தில் நடக்கவே சொல்லவே சொல்லுங்க, இருக்கும் நடக்கும், இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே வாங்க, அவங்களுக்கு சப்போஸ் அழகாக கிடைக்கும். இவங்க சொல்கிற மாதிரி நான் நல்லதே சொல்லு, நன்மையே சொல்லு, உனக்கு அது பண்ணு, தீமை சொல்லு. இப்போ யாரும் எல்லாருமே சரி மனதுக்குள்ளே வந்து எல்லாமே திடமாக தான் இருக்கிறோம், எல்லாருமே திடமாக தான் இருக்கிறோம். அவனை நீ எது சொன்னாலும் சரி, சார் இந்த காலகட்டத்தில் உனக்கு இந்த இது நடந்தாகணும், நான் ரைட் சார் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி வந்து நல்ல தீமையே சொல்லக்கூடாது, நன்மையே சொல்லக்கூடாதுங்கிறான். அவனை ஃபேஸ் பண்ண வைக்கணும், அதுதான் ஒரு ஜோதிடனுடைய கடமை. அது பரிகாரங்கிறது அவங்கவுங்க இஷ்டம், அவங்கவுங்க இது கொண்டு போயிடுங்க. ஏன்னா பரிகாரம் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னைக்கு கூட போகிற ஒரு துருப்புச்சிட்டை. பரிகாரம் சொல்லவில்லை என்றால் நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு கெட்டு போயிடும், ஏன்னா காசு வராது. நன்மையே இருக்குது, பரிகாரங்கள் நன்மையே இருக்குது. இதே இருக்காங்க, இதே பள்ளிப்பாளையத்தில் ஒரு சிறந்த ஜோதிடர் இருக்கு, அல்லது இன்னொரு பெண்மணிக்கும் சொன்னேன், கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்க, அந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னே சொன்னேன், 2 பேர்த்துக்குமே சொன்னேன், கோயிலுக்கு போகக்கூடாது நீ வெளியே போய்க்காம அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு ஜோதிடர் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இருக்காங்க 2 பேருமே பள்ளிப்பாளையம் இங்கே இந்த இடத்துல தான் இருக்காங்க. அப்போ அந்த 18வது நட்சத்திரம் அந்த வேலையை செய்யும். மக நட்சத்திரத்துக்கார ரேவதி கோயிலுக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த ரேவதி கோயிலுக்கு எப்படி போகணுங்கிற முறைகள் சொல்லி கொடுக்கணும். அப்போ 18ங்கிறது பணப்பகை, பணப்பகையில் ஒரு பிரச்சனையை சந்திக்குது. இருக்காங்க, இங்கேயே இருக்காங்க மிகப்பெரிய ஜோதிடர்கள் 2 பேருமே, சாதாரண ஜோதிடர்கள் இல்லை. அப்போ அவங்களுக்கு உண்டானது நம்ம சொல்லணும். எப்படின்னு காலையில் சொன்னாங்க, அபிஜித் நட்சத்திரமும் மாந்தியுன்னு இருக்கிற சிறப்பான நட்சத்திரம் 22வது நட்சத்திரம். மனைவி மட்டும் அமையக்கூடாது, மற்றது எல்லாமே அதில் அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, அங்கே இடத்துல போய் கேளுங்க கிடைக்கும். 22வது நட்சத்திரம் தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்திட்ட போங்க. அதனால தான் காலபுருஷனுக்கு 22வது நட்சத்திரம் என்ன கோயில் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. காலபுருஷனுக்கு 22வது நட்சத்திரம், காலபுருஷன் 22வது நட்சத்திரம் எது? திருவோணம் தானே. திருவோணத்துக்கு கோயில் இருக்கா? நீங்கள் எல்லாம் நினச்சிட்டீங்க திருவோணம் குருவாயூருக்கு போங்க அப்படின்னு. குமாரசாமியத்தில் அது குறிப்பிடவில்லை. அனைத்து கோயில்களுமே திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டானது. நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள் PDF.
இப்போ தெரியல அந்த 22வது நட்சத்திரம் எதுக்காக கொண்டு வச்சுருக்காங்கன்னு. எதுவாக இருந்தாலும் கோயிலுன்னு எடுத்துனா திருவோணம் தான். அதுக்குள்ளே தான் மற்ற கிரகங்கள் வேலை செய்யும். அப்போ அதனால தான் திருவோணம் என்பது கேட்டது கிடைக்கும் இடம். எல்லாருக்குமே அது இருக்காது. அபிஜித்தில் போய் கேளுங்க, கிடைச்சிரும். மனைவி மட்டும் கேட்டுறாதீங்க, அவ்வளோதான். அபிஜித்தில் மனைவி அமைஞ்சிட்டா சிக்கலான இருக்கு. அதுக்கு ரூல்ஸ் இருக்கு, அதுக்கு ரூல்ஸ் இருக்கு. ஏன் கொண்டு அங்கே திருவோணத்தில் வச்சாங்கங்கிறது யாருக்கே தெரியுமா? காலையில் பேசினாங்க 2 காலங்கள், 2 காலங்கள் துவக்கமே அங்கே தான். அது இன்னும் நிறைய கணக்கீடுகள் கொண்டு போகலாம், இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அபிஜித்தில் பிறந்தவங்க தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். தயிர் சாப்பிடக்கூடாது, அதுக்கும் ரூல்ஸ் இருக்குது. ரூல்ஸ் இல்லாத மேடை ஏறி பேசக்கூடாது. நீங்கள் இந்த அம்மா சொன்னாங்க ரூல்ஸ் சூச்சமாக தான் கொடுத்தேன், சூச்சமாக இல்லை, அந்த அம்மாவுக்கு தெரியும், மேடை சொல்ல பயந்துக்கிட்டாங்க. யாருக்கு இருக்குன்னு ஏன்னு அதை தான் நம்ம சொல்கிறோம். 4ஆம் அதிபதி கேந்திர திரிகோணம் ஏறினால் அவங்க சொன்னாங்க, யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? 7ஆம் அதிபதி கேந்திரம் திரிகோணம் ஏறினா மாமனார் வீட்டில் போய் வாழ்வான், அல்லது மாமனாருடைய தயவில் வாழ்ந்துட்டுருப்பான். எடுத்து பாருங்கள், அந்த அம்மா சொன்னாங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, எடுத்து பாருங்கள். அட்லீஸ்ட் மாமனார் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பார். இதெல்லாம் சின்ன சின்ன விதிகள். என்கிட்ட ஒரு 5000 விதிகள் இருக்குது. எந்த லக்னமானாலும் ஒரு விதிகள் இருக்குது. இப்பே சொல்ல, எந்த லக்னமானாலும் சரி லக்னாதிபதி திசை நடத்தக்கூடாது, தெரியுமா? லக்னாதிபதி திசை நடத்தக்கூடாது. திசை நடத்தினால் என்ன பலன் வரும் அப்படின்னா, ஜாதகர் செய்கிற தொழிலை அப்பா கெடுத்துருவார். யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா அது சொல்லுங்கள் அப்புறமா. ஏதோ ஒரு காலத்தில் இந்த மேடை ஏறுவீங்களே நீங்கள், யாரோ ஒருத்தர் அல்ல எதிர்காலத்தில் பார்த்துட்ருக்கோம் ஏதாச்சும் இருப்பாங்களே, யாருக்கேன்னு லக்னாதிபதி திசையே நடந்தால் தந்தை தொழிலை கெடுப்பார். தந்தையே தொழில் கெடுப்பார். இல்லைனா தந்தையால் பிரச்சனை, இல்லைன்னா தந்தையால் கடன் வாங்கி தொழிலை லாஸ் பண்ணுவார். பிரச்சனை, தந்தையால் கடன். 6-8 அப்போ அங்கே 6-8 எப்படி வருது? லக்னாதிபதி திசை 6-8 எப்படி வருதுன்னு பாருங்கள். இதெல்லாம் வீதி. இதை நான் இப்போ சொல்லிக் கொடுக்கல. நீங்கள் என்ன பையன் வெளியே போய் இதை சொல்லிவிட்டு அது சூட்சமத்தை சொல்லிக் கொடுக்கலன்றீங்க. காரணம் என்னென்னு நீங்கள் எடுங்க. விதிகள் வேறு எங்கேயும் இல்லை, அதுக்குள்ளேயே தான் இருக்குது. தேடணும், ஒவ்வொரு மாணவர்களும் தேடணும். உங்கள் கிளாஸ் எடுக்க, நட்சத்திர கிளாஸ் எடுக்கிறப்ப கூட நான் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். அடுத்தது வருவோம், நேராக வருவோம். அடுத்தது சிம்ம லக்கணத்துக்கு சொல்லியாச்சு. கன்னி லக்கணத்துக்கு 3-11 கூடியவர் யார்? செவ்வாயும் சந்திரனும். செவ்வாய் சந்திரன் நினைவு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். கன்னி லக்கணத்துக்கோ கன்னி ராசிக்கோ செவ்வாய் சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே இன்னொரு விதி சொல்கிறேன். யாருக்கேனும் கண்ணியில் செவ்வாய் இருந்தால் என்ன தெரியுமா அதுக்கு விதி, ரூல்ஸு? கன்னியில் செவ்வாய் யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக அவங்க வீட்டில் யூனிஃபார்ம் ட்ரெஸ் ஒன்று இருக்கும். எடுத்து பாருங்க, எப்படியோ ஒன்று. கன்னியில் செவ்வாய் இருந்தால் அந்த வீட்டில் யூனிஃபார்ம் ட்ரெஸ் ஒன்று இருக்கும். இதையெல்லாம் தான் சின்ன சின்ன சூட்சமம். இதை சொல்லிட்டு விதியை சொல்லலாம், விலைக்கு சொல்லலாம், ஒவ்வொன்றுக்கும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இதைத்தான் இந்த அம்மா வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் சொன்னாங்க. அது சூட்சமம் அல்ல, இதைத்தான் விதி. கன்னியில் செவ்வாய் இருந்தால் கடலும் வத்தும். இதெல்லாம் பழமொழியோடு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த சக்தியில் இருக்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டேன்னு வைங்க, அவன் அதையே பிடிச்சிட்டு சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் கன்னியில் இருக்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன பிட்ஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. சந்திரனுக்கு 3ஆம் அதிபதி. சந்திரன் நிற்கிற இடத்துலேருந்து 3ஆம் அதிபதி யார்? அவர் அம்சத்தில் எங்கே நிற்கிறார்? நீங்களே எடுத்து பாருங்கள். அந்த தொழில் தான் அவன் செஞ்சிட்ருப்பான். இதெல்லாம் சின்ன சின்ன எங்கள் ஸ்டூடெண்ட்டு அப்படியே கொடுப்பேன்.
என்னன்னா இது இத்தினுண்டா மறந்துடுவாங்க. சின்னதாக இருக்கிறத மறந்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எடுத்து கொடுக்கணும். அடுத்தது வாங்க, மறுபடியும் வாங்க. ஏன்னா இது நடுவில் வருது. துலாமுக்கு 3ஆம் அதிபதி யார்? 16ஆம் அதிபதி சூரியனா? சூரியன் குரு. இந்த திசைமொழி காலங்களில் பாருங்கள், மனைவி வேலைக்கு போவாங்க அல்லது வேலையுடன் மனைவி அமைவாள். எல்லாமே சொல்லலாம். அடுத்து விருச்சிகத்துக்கு சனி புதன், இவருக்கு வந்த மாதிரி தான் சனி, அதே தான் திரும்பி வரும். சனியும் புதனும் என்றைக்கும் பாருங்கள், விருச்சிகத்துக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். வேலை திடீர்னு கிடைக்கும். இந்த வேலை கிடைக்கவே கிடைக்காதம்மா, அது பாட்டில் விட்டுருவான், டக்குன்னு வந்து வேலை உட்காரும். காலையில் பிட்டு ஒன்று சொன்னேன் தெரியுங்களா, 8ஆம் அதிபதி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு. யாருமே அது வந்து கேட்க இது பண்ணிக்கல. திருமணத்துக்கு 8ஆம் அதிபதி எடுத்துருக்கிறேன் நான். தாலி சொல்லு, தைரியமாக மேலே எடுத்து சொல்லுங்க, சும்மா செய்ய கேட்கணும். தாலி அப்படின்னு சொல்லுங்க, தாலி அல்ல. மறைமுக தொழில். மறைமுக தொழில்னா என்னன்னு தெரியுமா? என்ன தம்பி, வாழ்க்கையை ஆரம்பிக்கிறப்ப மறைமுக தொழில் தான் ஆரம்பிப்பேன். சாந்தி முகூர்த்தம் என்பது என்ன தெரியுதா? சாந்தி முகூர்த்தம் என்பது 8ஆம் பாவத்திற்கு 10ஆம் பாவம் என்ன? 8ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் 5ஆம் பாவமா? அந்த மறைமுக தொழில் நல்லா இருந்தால் தான் 5ஆம் பாவம் கிடைக்கும். எடுத்து பாருங்கள். குழந்தை பேர் யாருக்கேனும் இல்லை என்றால் 8ஆம் பாவத்தை முதல் செக் பண்ணுங்க. செக் பண்ணிவிட்டு அந்த செயல்பாடுகள் நல்லா இருந்தால் 8ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் செக் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் குழந்தை பேர், இல்லைனா குழந்தை பேரே கிடையாது. நிறைய பேருக்கு நான் பார்த்துட்டேன். சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். குழந்தை பேர் உடனே டக்குன்னு இவங்க சொன்ன மாதிரி ஐவிஎஃப் போயிடுங்க, இல்லை டெஸ்ட்டுக்கு போங்க, ஒரு செகண்டில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்களே சார் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு சிலது வந்துருப்பேன், அங்கேருந்து வருவாங்க, சார் இந்த மாதிரி இருக்குது சார், டைவர்ஸ் வாங்கிடுங்க, ஒரே வார்த்தையை சொல்லிவிடுவேன். எனக்கு ஜாதகம் பார்த்து செகண்ட்லேயே சொல்லிடுவேன், சார் டைவர்ஸ் வாங்கலான்னு இருக்கணும், முதல் வாங்குங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படிமே. ஆனால் ஒரு சில டைவர்ஸ் என்ன பண்ணுவேன், 3 வருடம் இழுத்துட்டு போங்க அப்படிமே. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. செகண்டில் சொல்லணும். அந்த மாதிரி திறமையை நாம் வளர்த்துக்கணும். நான் நிறையா அந்த மாதிரி பார்த்துட்டேன். அடுத்து வாங்க நேராக தனுசு லக்னத்துக்கு 3-11 யார்? சனியும் சுக்கிரனும். அப்போ அந்த தசாபதி காலங்களில் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ சனியினுடைய செயல்பாடுகள், சுக்கிரனுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் பாக்கியமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், பாக்கியம் எங்கே கிடைக்கும்னா 3-11. அடுத்தது மகரத்துக்கு போனோம்னா குருவும் செவ்வாயும் அவர்களுக்குடைய செயல்பாடுகள். அடுத்தது கும்பத்துக்கு போனோம்னா செவ்வாயும் குருவும். மீனத்துக்கு போனோம்னா 3 சுக்கிரனும் 11 சனியும். இந்த மாதிரி வந்து ஒரு 3ஆக பிரித்து 1, 5, 9 தான் வேலை செய்யணும்னு கிடையாது. 3, 7, 11 வேலை செய்யும். சிறப்பாக ஒன்று இருக்குது. நான் சரணசமுத்திரனோட அடிக்கடி சொல்லுவார் உங்களுக்கு, 1, 5, 9 வேலை செய்யுது அப்படின்னாவே உங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கலை சந்திக்கும். ஏன்னா அதனுடைய 12ஆம் பாவம் 1, 5, 9 சிறப்பாக இருந்துச்சுன்னா இந்த பாவத்தை செயல்படும். 3, 8, 12 வரும். அப்போ எதை 12ஆம் பாவமாக எடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு 12ஆம் பாவம் இதெல்லாம் எடுத்து சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ட்ரிப்பை வந்து நான் ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்துக்க சொல்லிட்டாங்கங்கிறதுனால கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா யாருக்குறையும் நான் நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டேன். இதை சொல்லணுங்கிறதுக்காக தான். ஏன்னா 3, 7, 11 காலையிலேருந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நானும் அதை தான் கொண்டாந்தேன். நட்சத்திரம் விட்டுட்டு வேறு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு இந்த இனிய தருணத்தில் எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய
தர்மசாஸ்திரா ஜோதிட வித்தியாசத்துடைய நிறுவனர் மணிகண்டனுக்கும் ஏனைய அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.